இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். ஒவ்வொரு நாளும் இந்நிகழ்வின் வழியாக நமது நல்வாழ்விற்கு தேவையான பல நல்ல சிந்தனைகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பதவி, புகழ் என பலவற்றை தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பதவி மட்டும் நமது வாழ்வு இல்லை என்பதை மறந்து விடுகிறோம். நாம் அனைவரும் பிறரை ஆள வேண்டும் என்பதற்காக பதவியை தேடி அலைகிறோம். தலைமை பதவி என்பது நாமாக ஏற்படுத்தி கொள்ளும் அந்தஸ்து அல்ல. மாறாக நமது வாழ்க்கை முறையை பார்த்து மற்றவர்கள் நம்மை தலைவராக ஏற்பதுதான் பதவி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பதவி நம்மை தேடி வர வேண்டும் என்றால் சமூகத்தை நிர்வகிக்கக்கூடிய திறமையை பெற்று உலக மக்களின் நிலையை அறிகின்ற தலைவராக நாம் வாழ நம்மை பயிற்றுவிக்க வேண்டும். நாம் ஒன்றையும் அறியாதவர்களாய் இருந்து கொண்டு பதவிக்கு ஆசைப்பட்டோம் என்றால் அதில் எந்தவித பயனும் இல்லை என்பதை புரிந்து கொள்வோம். நாம் நேர்மையுடன் வாழும்போது, பிறரில் அக்கறை கொண்டு வாழும்போது, பிறரை மதிக்கும் போது, தாழ்ச்சியுடன் வாழும்போது பதவிகளை நாம் தேட வேண்டிய அவசியம் ஒருபோதும் இருக்காது. மாறாக பதவிகள் நம்மை தேடி வரும் என்பதை புரிந்து கொள்வோம். நம்மிடம் காணப்படும் மனப்பக்குவங்களில் ஒன்று என்னவென்றால், நாம் ஒரு பதவிக்கு வந்துவிட்டதன் காரணமாகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைந்ததன் காரணமாகவோ முழுமையாக வளர்ச்சி அடைந்ததாகவும் தங்களிடம் எந்த குறையும் இல்லை என்று எண்ணுகிறோம். ஆனால் நாம் உண்மையில் முழு வளர்ச்சியும் அடையவில்லை என்பதுதான் உண்மை. பதவி நமது முயற்சியின் அடையாளமே தவிர முழுமையின் அடையாளம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொண்டால் குறைகளும் பிரச்சனைகளும் மற்றவர்களிடம்தான் இருக்கிறது என்று எண்ணி வாழ்நாள் முழுவதும் மற்றவர்களையே மாற்ற முயற்சி செய்ய மாட்டோம். மாறாக நாமும் வளர்ச்சியடைந்து மற்றவர்களின் வளர்ச்சிக்கும் உதவி செய்வோம் என்பதை புரிந்து கொள்வோம். பதவி என்பது மற்றவர்களுக்கு நல்லது செய்து வாழ்வதற்காகவே என்ற உண்மையை புரிந்து கொண்டு செயல்பட நம்மை பயிற்றுவிப்போம். அதுவே நம்மை நாளும் வளர்த்தெடுக்கும் என்பதை உணர்ந்து கொள்வோம். இறைவனில்லாத திசையை காட்டு, அத்திசையில் கால் நீட்டி அமர்கிறேன் என்ற புலையனின் காலில் விழுந்து நீ என்னிலும் உயர்ந்த ஞானி என்ற ஆன்மீக குரு அப்பதவிக்கு பெருமை சேர்த்தவர். அவரை தேடி தலைமை பதவி நாடி வந்தது. கோலியாத்தை வீழ்த்திய தாவீதின் துணிவும் இறை நம்பிக்கையும் அவரை தலைவனாக்கியது. மகுடம் தரித்த தலைக்கு என்றும் அமைதி இல்லை என்பது ஆன்றோர் வாக்கு. காந்தியும் லிங்கனும் மார்ட்டின் லூத்தர் கிங்கும் மண்டேலாவும் அன்னை தெரசாவும் அம்பேத்கரும் அவர்களது பதவிகளால் சுட்டப்படுவதில்லை. பதவிகள் பற்றிய நோக்கமின்றி லட்சியமின்றி நாம் செய்ய வேண்டிய பணியினை முழு ஈடுபாட்டுடன் ஆற்றும் போது சிறந்த மனிதம் நம்மில் மிளிரும். பணிவையும் எளிமையையும் ஓயா உழைப்பையும் இயல்பாக்கிக் கொள்ளும் போதும் நமது உயர்வு குன்றிலிட்ட விளக்காய் ஒளிர்ந்து பதவிகள் நம்மை நாடி வரும் என்பதை புரிந்து கொள்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் பதவியை தேடி அலைந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இறைவனோடு உரையாட இன்று நீங்கள் நேரம் ஒதுக்கினீர்களா? நீங்கள் இறைவனிடம் வேண்டும்போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். நீங்கள் கேட்டபடியே நடக்கும். இன்று நீங்கள் உங்கள் அருகில் இருப்போரை அன்பு செய்ய மறுத்தீர்களா? உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையையே பற்றிக் கொள்ளுங்கள். உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளம் கனிந்த அன்பு காட்டுங்கள். இன்று நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ்ந்தீர்களா? மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார். இன்று நீங்கள் செய்வது தீயது என தெரிந்தும் அதனை செய்ய ஆவல் கொண்டீர்களா?
நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக. நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம். இன்று நீங்கள் உங்களோடு வேலை செய்பவர்களிடம் கோபத்தோடு நடந்து கொண்டீர்களா? முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரையொருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சில நேரங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு அவருடைய அன்பிலிருந்து விலகிச் சென்றிருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூயாவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர்.
ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஏனெனில் நான் எளியவனும் வறியவனும் மாவே. என் உயிரை காத்தருளும். ஏனெனில் மீது நான் பற்றுடையவன். அடியானை காத்தருளும். நீரே என் கடவுள், உம்மீது நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன். என் தலைவரே, எம்மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். உம்மடியானின் மனதை மகிழச் செய்யும். என் தலைவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஏனெனில் என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவிகொடும். உதவியை நாடும் என் கூக்குரலை கேட்டருளும். என் துன்ப நாளில் உம்மை நோக்கி மன்றாடுவேன். நீரும் எனக்கு பதிலளிப்பீர். என் தலைவரே, தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எவருமிலர். செயல்களுக்கு ஒப்பானவை எவையுமில்லை. என் தலைவரே, நீர் படைத்த மக்களினத்தார் அனைவரும் திருமுன் வந்து உம்மை பணிவர். உமது பெயருக்கு மாட்சி அளிப்பர். ஏனெனில் நீர் மாட்சி மிக்கவர், வியத்தகு செயல்கள் புரிபவர். நீர் ஒருவரே கடவுள். ஆண்டவரே, உமது உண்மைக்கேற்ப நான் நடக்குமாறு உமது வழியை எனக்கு கற்பியும். உமது பெயருக்கு அஞ்சுமாறு என் நெஞ்சை ஒருமுகப்படுத்தும். என் தலைவரே, என் கடவுளே, என் முழு இதயத்தோடு உம்மை புகழ்வேன். என்றென்றும் உமது பெயரை மாட்சிப்படுத்துவேன். ஏனெனில் நீர் என் மீது காட்டிய அன்பு மிகப் பெரியது. ஆழமிகு பாதாளத்தினின்று என்னுயிரை விடுவித்தீர். இறைவா, சிறு குற்றோர் எனக்கெதிராய் எழுந்துள்ளனர். கொடியோர் கூட்டம் என் உயிரை பறிக்க பார்க்கின்றது. அவர்களுக்கு உம்மை பற்றிய நினைவே இல்லை. என் தலைவரே, நீரோ இரக்கமிகு இறைவன், அருள் மிகுந்தவர், விரைவில் சினமுறாதவர், பேரன்பும் சொல்லுறுதியும் பெரிதும் கொண்டவர். என்னை கண்ணோக்கி என் மீது இறங்கும். அடியானுக்கு ஆற்றலை தாரும். அடியாளின் மகனை காப்பாற்றும்.
நன்மைத்தனத்தின் அடையாளம் ஒன்றை எனக்கு காட்டியருளும். அதைக் கண்டு என் எதிரிகள் நாணுவார்கள். ஏனெனில் ஆண்டவராகிய நீர் தாமே எனக்கு துணை செய்து ஆறுதல் அளித்துள்ளீ. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 7 முதல் 16 வரை. பதிலுரை பாடல். திருப்பாடல். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 மற்றும் 6 முதல் 7. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 13 முதல் 16 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு உவர்பற்று போனால் எதைக் கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாயிருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. நாம் உலகிற்கு ஒளியாய் திகழ்ந்திடவும் இறையாட்சியை பறைசாற்றும் பயனுள்ள கருவிகளாக செயல்படவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும்.
காத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஜூன் 9. புனித எஃப்ரேம். சிரியா நாட்டின் நிசிபிஸ் பகுதியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 306ஆம் ஆண்டு பிறந்தார் எஃப்ரேம். தன் கல்வியினை நிசிபிஸ் நகர ஆயர் மேதகு ஜேக்கப்பிடம் பயின்ற எஃப்ரேம் அக்கால வழக்கப்படி இளைஞர் பருவத்தில் திருமுழுக்கு பெற்று ஆயரினால் திருத்தொண்டராக திருநிலைப்படுத்தப்பட்டார். பெர்சிய அரசன் 2ஆம் ஷாபர் நிசிபிஸ் நகரை முற்றுகையிட்டு தாக்குதல் நடத்த திருத்தொண்டர் எஃப்ரேம் ஆயரை காப்பாற்றி பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் சென்றார். அரசன் ஷாபர் நிசிபிஸ் நகரை சிதைப்பதற்காக மிக்டோனியஸ் ஆற்றை நகருக்குள் விடுகின்ற முயற்சிகளை செய்ய எஃப்ரேம் நகரினை பாதுகாக்கும்படி இறைவனிடம் ஜெபித்து மக்களை பாதுகாத்தார். கிபி 363ஆம் ஆண்டு நிசிபிஸ் மக்களை அரசன் ஷாபர் நிசிபிஸ் நகரிலிருந்து வெளியேற்ற எஃப்ரேம் எடேசா மலைக்குச் சென்று இறைவனை தியானித்து வாழ்ந்தார். கிபி 372ஆம் ஆண்டு எடேசா நகரில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் உணவின்றி பரிதவிக்க எஃப்ரேம் தன் சீடர்களுடன் சென்று பிச்சையெடுத்து உணவளித்தார். சிறந்த மறையுரையாளராகவும் கவிஞராகவும் விளங்கிய திருத்தொண்டர் எஃப்ரேம் கிபி 373ஆம் ஆண்டு ஜூன் 9ஆம் நாள் இறைப்பதம் சேர்ந்தார். தூய ஆவியாரின் புல்லாங்குழல் என்று
மக்களால் அன்போடு அழைக்கப்பட்ட எப்ரேமினை திருத்தந்தை 15ஆம் ஆசீர்வாதப்பர் 1920ஆம் ஆண்டு அக்டோபர் 5ஆம் நாள் திருச்சபையின் மறைவல்லுனராக அறிவித்தார். புனித எப்ரேம் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஏழ்மையின் பிடியில் துன்பப்படுகிற மக்களுக்காகவும் அவர்களின் ஏழ்மை நிலை மாற வேண்டுமென்றும் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நம் அனைவரின் குடும்ப கருத்துகளுக்காகவும் குடும்பமாக இணைந்து ஜெபமாலை ஜெபிப்போம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, கடவுளுடைய வல்லமை, அவருடைய ஆற்றல், அவருடைய பராமரிப்பு எவ்வளவு அற்புதமாய் நமது வாழ்க்கையில் செயலாற்றி கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே நாம் எண்ணி பார்ப்போம். அற்புதமான காரியங்களின் வழியாக கடவுள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவரை போற்றி புகழ்ந்து அவரை ஆராதிப்போம். இந்த நாளிலே சிறப்பாக மாதா தொலைக்காட்சி குடும்பத்திற்காக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இந்த மாதா தொலைக்காட்சி என்ற மாபெரும் குடும்பத்திற்காக, உலகமெங்கும் பறந்து விரிந்து கிடக்கின்ற இந்த அற்புதமான மாதா தொலைக்காட்சி குடும்பத்திற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, அநேக நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொரு பார்வையாளருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பத்தை நீர் அற்புதமாக வழிநடத்தும். ஆண்டவரே, இந்த குடும்பம் உமக்கு மகிமை சேர்க்கின்ற விதத்திலே, உமக்கு சான்று பகிர்கின்ற விதத்திலே, உமக்கு சாட்சியாய் வாழ்கின்ற விதத்திலே எல்லா விதமான அருள் வளங்களையும் இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பத்தாருக்கு நீர் கொடுத்தருளும். இந்த மாதா தொலைக்காட்சியை பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசிரால், அருளால், ஆற்றலால், வல்லமையால் நீர் நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, நீர் ஆசீர்வதியும் ஐயா. இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பம் இன்னும் பறந்து விருந்து பல நாடுகள் எங்கும் இன்னும் சிறப்பாய் வளர்ந்திட கிருபை செய்தருளும். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, இதோ உமது மாதா தொலைக்காட்சி குடும்பத்திற்காக நீங்கள் பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வாழ்க அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என்றும்மை கூவி அழைத்தோ. கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவிர். கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமையின் அன்னை